தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரையை தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 3 மணிக்கு இந்த பரப்புரை தொடங்க இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இடம்பெறக்கூடிய இந்த மேடையில் பிரதமர் என்ன பேச இருக்கிறார், பிரதமரினுடைய தமிழக வருகை அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், முதல் பரப்புரை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை பேச இருக்கிறோம். இதுகுறித்து சிறப்பு நேரலையில் நம்மோடு விருந்தினர்களும் இணைய இருக்கிறார்கள். தற்போது நம் அரங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் திரு ப. கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். அதே போன்று பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இன்னும் சில நிமிடங்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்பாக களத்தில் இருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடன் நொடிக்கு நொடி அங்கு நிகழக்கூடிய தகவல்களையும் தொண்டர்களின் வருகை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து வழங்க காத்திருக்கிறார்கள். செய்தியாளர் சுபாஷ் தற்போது இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், பரப்புரை கூட்டத்திற்கு பிரதமரினுடைய வருகைக்கான அந்த நேரம், பயண திட்டம் எந்த அளவுல இருக்கும், எத்தனை மணிக்கு வருவார், தற்போது யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் அங்கு? இன்னும் சில நிமிடங்கள் தான் பிரதமர் அவர்கள் சென்னையில் லேண்ட் ஆக போறாங்க. சென்னையில் அவரை வரவேற்பதற்காக பாஜக நிர்வாகிகள், அதே போல அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், அது மட்டும் இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அங்கே வரவேற்று அவர் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து மதுராந்தகத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சுமார் ஒரு 800 மீட்டர் தொலைவில் அங்கே அவரது ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும். அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த ரோட் ஷோ ஆனது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்க வரையும் ரோட் ஷோ மாதிரி இருக்கும். உடனடியாக பொதுக்கூட்டம் மேடைக்கு அவர் வருவார். அங்கே அதற்கு முன்பாக கீழே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சந்தித்து, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து கைகுலுக்குவார். பின்னர் மேடைக்கு வந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், எல்லா கட்சி தலைவர்களையும் வாழ்த்தி வரவேற்று அவர்கள் அனைவரையும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்த பிறகு எல்லோருடைய கையை ஒன்றாக கோர்த்து ஒரு காட்சியான ஒரு கை கோர்த்து இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற காட்சி நம்ம பார்க்க போகிறோம். பிரதமர் வந்தவுடன் யார் யாரெல்லாம் பேசுவார்கள் என்றும் நமக்கு தகவல் இருக்கிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர் பேச இருக்கிறார், இணையமைச்சர். அதே போல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், இப்படி மூத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே பேச இருக்கிறார்கள். மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதை நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் சரியாக 1 மணி நேரம் இருக்கிறது இந்த பொதுக்கூட்டம் தொடங்குவதற்கு. பொதுக்கூட்டம் 1.5 மணி நேரம் நடைபெறும். 4:30 மணிக்கு பிரதமர் புறப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு அங்கிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். இதுதான் அவரது பயண திட்டமாக இருக்கிறது. பிரதமர் என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமாக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இன்றைய நாள் அமைய போகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்து அவர் பேச இருக்கிறார். சுபாஷ், இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் வெங்கட்ராமனும் களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். வெங்கட்ராமன், இப்போ ஒரு லேசான மழை பொழிவு இருக்கு, அதே சமயம் தொண்டர்களோட வருகையும் அதிகமா இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில மதுராந்தகத்தில் லேசான தூறல் மழை பெய்த நிலையில தற்பொழுது இந்த தூறல் மழை என்பது விட்டிருக்கிறது. தொண்டர்கள் பல மாவட்டங்களிலிருந்து தொண்டர்களோட வருகையும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பல தொண்டர்கள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில சென்னையிலுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த மதுராந்தகத்திலுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில சற்று நேரத்துக்கு முன்பாக லேசான தூறல் மழை பெய்த நிலையில தற்பொழுது அந்த தூறல் மழை பெய்திருக்கிறது. தொண்டர்கள் தற்பொழுது அதிக அளவு வருகை கொண்டிருக்கிறார்கள். வெளியே நிற்கக்கூடிய தொண்டர்களை உள்ளே அமரும்படி தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூடிய உள்ள அரங்கில தான் இந்த கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறனால மழை பெய்தாலும் தொண்டர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி வரக்கூடிய நிலையில தொண்டர்களுடைய வருகை என்பது மேலும் அதிகரித்து இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் வெங்கட். தற்போதைய தகவல்களுக்காக செய்தியாளர் சுபாஷும் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களோடு இணைந்திருக்கிறார்.